மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. டீ நல்லா இருக்கா? பாத்தியா குமார், வந்த உடனே அனு இந்த வீட்டு பொண்ணு ஆயிட்டா. இதெல்லாம் அம்மாவோட கோச்சிங் தான். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க காதல் எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? கல்யாணம் பண்ணணும்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டோம். ஏதேதோ காரணத்தால தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. இப்ப இவளோட அம்மா ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுத்தாங்க. அப்படிதான் இந்த கல்யாணம் டக்குன்னு நடந்தது. இங்க இன்னொருத்தரும் வர வேண்டி இருக்கு. இவளோட தங்கச்சி எங்க கூடவே அவளும் தங்கணுங்கிறது தான் அவளோட டிமாண்டே. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இங்க இருந்து போகும்போது அவளையும் கூட்டிட்டு போயிடுவோம். அவளோட ஸ்கூல் எல்லாம் மாத்த வேண்டியிருக்கு. அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க கொஞ்ச நாள் திருவனந்தபுரத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, அங்க ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க யாராவது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, தெரியாது. அதெல்லாம் பாத்துக்கலாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் நைட்டு சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன். எதுவும் சமைக்க வேண்டாம், ஃபுட் வந்துடும். சரி, அப்படின்னா நான் பாயாசம் ரெடி பண்றேன். என்ன மனு? இனிமே எல்லாமே உன்னோட இஷ்டம் தான். டீ குடிக்கலையா? போதும். அனு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இப்ப சொல்லிட்டா பெரிய பிரச்சனையாயிடும். எவ்வளோ ஆச்சு? 30 ரூபாய். இந்தா, போயிட்டு வா. சார், அவங்க வந்துட்டாங்களா சார்? என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை, அவங்க உள்ளதான் இருக்காங்க. இதோ சார், சாப்பாடு பாட்டில் எல்லாமே ரெடி. ஆமா, உங்க ஃப்ரெண்டு சரக்கெல்லாம் அடிப்பாரா? நானும் சேர்ந்துக்கலாங்களா? வேண்டாமா, எதுக்கு என்னால அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை சொதப்பணும்? அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல? அனு, உன் அப்பா வந்திருக்காரு. ஓ, அப்ப நீதான் சாரோட ஃப்ரெண்டா? அப்ப நீதான் என் பொண்ண பேசி மயக்கி கடத்தி இருக்க, அப்படிதானே? மனு மேல கைய வைக்காதீங்க. அது இல்லம்மா, அவர் ஒண்ணு என்னை ஏமாத்தி எல்லாம் கூட்டிட்டு வரல. நான் என்னோட விருப்பப்படிதான் மனோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நீங்க 2 பேரும் தான் எனக்கு தெரியாது. டேய், என் பொண்ணை நீ பார்க்க கூடாதுன்னு உன்னை சொல்லிருக்கல. உனக்கு எப்படா தைரியம் வந்தது? நான் தான் ஏற்கனவே சொன்னல, நான் கட்டுனா உங்க பொண்ணுதான் கட்டுவேன்னு. இத்தனை நாள் கண்ணும் கருத்துமா வளர்த்தது அனுவோட அம்மா தான். அவங்க தான் இவளை என் கையில ஒப்படைச்சாங்க. அப்பா, நாங்க இப்போ சந்தோஷமா தான் இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க இப்போ அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க, தொல்லை பண்ணாதீங்க. நல்லா இருக்குமா?
அப்பா மேல அன்பு இருக்கிற மாதிரி நீ நடிச்சிட்டு இருந்திருக்கல. உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் நிறைய ஆசையில இருந்தேன். இவனை விட ஒரு நல்ல பையனை நான் உனக்காக பார்த்து வச்சிருந்தேன். நாங்க ஒருத்தர் விரும்பணும். எனக்கு இப்ப கிடைச்சிருக்க மனுஷனும் ரொம்ப நல்லவரு தான். நான் இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு வர சொன்னதே கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லவும் உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை நடத்ததான். ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. மனோவோட கல்யாணம்னு தெரிஞ்சா நீங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களோன்னு எனக்கும் ஒரு பயம் இருந்தது. அதனாலதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைக்க வேண்டியதா போச்சு. நாங்க உங்களை வந்து பார்க்கணும்னு தான் இருந்தோம். உங்களோட ஆசீர்வாதம் எங்க 2 பேருக்கும் வேணும்பா. உங்களை இங்க சந்திப்போன்னு நாங்க 2 பேரும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அந்த கடவுளே தான் உங்களை இங்க அனுப்பியிருக்காரு. இனியில இருந்து மனோ உங்களோட எதிரி இல்ல, மருமக. என் மேல அன்பு காட்டுற மாதிரியே இவர் மேலேயும் அன்பு காட்டணும், இவரை ஏத்துக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அன்பு இருந்தா நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். சரி, எல்லாம் உன் விருப்பப்படி நடக்கட்டுமா? இனி நானா உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்குமா? போங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஒரு அப்பாவா ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க போல. அனு உங்களுடைய ஃப்ரெண்டா? அவன் தான் அனுவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா சார்? சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அனுவோட மனசை புரிஞ்சுக்காம அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது பேசிட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார்.
அம்மு அம்முக்குட்டி அம்முக்குட்டிக்கு இன்னும் கோவம் குறையலையா? இங்க என் பாரு. கூட பேச வேணாம். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வேற யார்கிட்ட போய் பேசுவேன்? அம்மாவுக்கு இனிமே நீ மட்டும் தானமா இருக்க. நான் உங்க மேலயும் அக்கா மேலயும் கோவமா இருக்கேன். ஓஹோ, அம்மா மேல கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். பாவம், அக்கா மேல ஏன் கோவப்படுற? மனுவுக்குல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அக்காக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுல. இல்லனா என்ன கூட்டிட்டு போகாம இருப்பாங்களா? அச்சச்சோ, அழக்கூடாதுடா. என்ன அம்மு, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக உன் அக்கா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. அக்கா எனக்கு கால் கூட பண்ணல. அக்கா இப்பதான் அங்க போய் சேர்ந்திருப்பா. வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கால் பண்ணுவா. எனக்கு அக்காவை பார்க்கணும், அக்கா கிட்ட போகணும், இப்பவே அக்காட்ட போகணும். எனக்கு இப்பயே அக்காவை பார்த்தாகணும். என் அக்காட்ட போய் கூட்டிட்டு போங்க. நான் அக்காவை பார்த்தே ஆகணும். அனு என்னுடைய மனைவி. அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சாகணும். அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு நடக்கவே கூடாது. இன்னைக்கு அவங்க 2 பேரும் பெட்ரூம்குள்ள போகவே கூடாது. உன்னோட அப்பா இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா ரொம்ப பாவம், இப்போது புரியுதா? நீ பேசின பேச்சுல தான் அவர் மன்னிச்சாரு. உன் மேல அன்பு அதிகமாயி நம்ம கூட ஊருக்கே வந்துருவாரோ, பாரமாயிடுவாரோ. நம்ம கூட ஊருக்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஆனா அப்பா இல்ல, என்னோட அம்முக்குட்டி. அவளையும் உங்களுக்கு பாரமா தோணுமா? இங்க பாரு அனு, வேண்டாம், தயவு செஞ்சு சண்டை ஆரம்பிச்சிடாத. நீங்க ஏன் சார் இப்படி ஒதுங்கி போறீங்க? எங்க கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, எப்பவுமே அமைதியா இருக்கீங்க. அது நம்ம விஷயத்துல அவர் கரடி ஆயிட வேண்டான்னு பாக்குறாரு, அப்படிதானே? நான் கொஞ்சம் வெளியே போகணும், ஒரு மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். மீட்டிங்னு சொன்னது பொய்யா இருக்குமோ? நாங்க தனியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? சும்மா மனோ. ராமச்சந்திரன் சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போகணும். நீங்கள் இங்கே இருங்கண்ணே. ஓ, உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பழக்கம் இல்லாத வீடு, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்ததுக்கப்புறம் போனால் போதும். சரி சார். குமார் சார் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காரு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் எப்பவும் அப்படிதான் இருப்பான். இல்ல, ஆபீஸ்ல நான் அவரை பார்த்திருக்கேன். ஐயோ, பாயாசம் அடுப்புலயே இருக்கு, நான் அதை மறந்துட்டேன். இத்தனை வருஷமா அவன் பக்கத்திலே இருந்தும் நீ வேலையை முடிக்கல. ஒரு வாரத்துல நீ அவனை அழிச்சு காட்டுறேன்னு நீ சொல்றத நான் நம்புறதுக்கு முட்டாள் இல்ல. அவனை கொல்றதுக்கு உன் கை நடுங்குது. சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்கேத்த மாதிரி இல்ல. அதெல்லாம் அமைஞ்சிருக்கும். நீ எதுக்காக இங்க வந்த? நீ ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்வேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் முட்டாளாயிட்டேன். இப்போ உன் வாழ்க்கை சந்தோஷமா தானே இருக்கு. பணத்துக்கு பிரச்சனை இல்ல, இடம் உன் பேர்ல இருக்கு. அதை எதுக்கு இழக்கணும்? அப்படியே போகட்டும். ஒன்னு தொல்லை பண்றவன் நான் இல்லாம ஆக்கிடலான்னு நீ பிளான் போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருமோன்ற பயம். உன்னோட நடிப்பை பாராட்டாம இருக்க முடியல. கிரணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நீ நினைக்கிற. அதனால தானே இப்படி நடந்துக்கிற. அவனை நீ அழிக்கணும்னு நினைக்கல, காப்பாத்த முயற்சி பண்ற. மரியாதையா சொல்லு, நீ உண்மையிலேயே அவனை நீ மகனாதான் பாக்குறியா, இல்ல நீங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்றீங்களா? என்ன விடு. நீ அவனுக்கு பண்ண எல்லா துரோகத்திலயுமே நான் கூட இருந்திருக்கேன். அப்படி இருந்தோம் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? நீ சொன்ன மாதிரி அப்படி ஒரு பந்தம் எனக்கும் அவனுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க இருந்து பேசிருக்கவும் முடியாது, இவ்வளவு தூரம் வந்திருக்கவும் முடியாது.
இனிமே உன் வார்த்தையை நான் நம்புறதா இல்ல. இனிமே நீ எனக்கு தேவையில்ல. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அவன் கதையை நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு கால் போதும். ஒரே ஒரு ஃபோன் கால். அதுக்கப்புறம் கிரண் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். நீயும் தான். கிரண், நீ என்னடா முட்டாளா? அவளை பார்த்த உடனே எல்லா உண்மையும் நீ அவகிட்ட சொல்லிருக்கணும்டா. நீ இவ்ளோ நாள் காத்துட்டு இருந்ததே தப்புடா. அவளுக்கு உன்னை ஞாபகம் இல்லைனாலும் வலுக்கட்டாயமா நீ அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். அவ ஏன் என்ன தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு தெரியல. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட்ல பழைய விஷயம்லாம் மறந்துட்டான்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு பல முறை ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள மனு. அவங்க 2 பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லடா. நீ அணுவை கல்யாணம் பண்ண விஷயம் மனுவுக்கு தெரியாது. அணுவுக்கு உன்னை ஞாபகமே இல்ல. இந்த கேமை ஆடினதே அணுவோட அம்மா தான். என்னை ஒழிச்சு கட்ட அவங்க அணுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சட்டப்படி அணு இப்போவும் என் ஒய்ஃப் தான். நான் தாலி கட்டின என்னோட மனைவி. எங்க 2 பேருக்குள்ள உறவு இன்னும் முடியல. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. நான் என்னைக்குமே உனக்கு தான்டா சப்போர்ட்டிவா இருப்பேன். அதனாலதான் நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்த. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அணு எனக்கு வேணும். வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர முடியாது. அவ பக்கத்துல புருஷனா மனு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை. ஆமா, இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல அவங்க ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது நியாயம்தான். உன்னோட மனைவி இன்னொருத்தனுக்கு மனைவி ஆகுறத எப்படி உன்னால தாங்க முடியும்? மனுவை அவ பார்க்க கூட இல்லை. மனுவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சத்யஜித், இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு மேல நீ வீட்டுக்குள்ள போ. மனு ரத்த வெள்ளத்துல இருக்கிறத நீ பாப்ப. பயப்படாத, அவனை கொல்ல மாட்டேன். ஆனா ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா ஈ காக்காக்கு கூட தெரியாது. நீ பயப்படாத. அந்த மனு மாச கணக்குல ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அந்த நேரத்துல நீ அணு கிட்ட உன்னுடைய உண்மையை புரிய வைக்கலாம், அவளை குணமாக்கலாம். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரலாம். இனிமே மனு உங்களோட வாழ்க்கையில ஒரு தொல்லையா குறுக்கிடவே மாட்டான். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. இன்னும் நீ சாப்பிடலையா? நான் வேணா ஊட்டி விடட்டா? எனக்கு வேணாம். இங்க பாருமா, மனோ அங்கிளோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இப்ப அவங்க தங்கி இருக்காங்க. அந்த வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப ஃபோன் பண்ணி விசாரிச்சு இந்த நேரத்துல எதுக்கு அவங்கள டென்ஷன் பண்ணணும்? நீ என்ன கஷ்டப்படுத்த வைக்காதம்மா. சாப்பாடு சாப்பிடு. நான் என் அக்காவை பார்க்காம எதுவுமே சாப்பிட மாட்டேன். அம்மோ, அம்மோ. என்னால இவ அணுக்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கவே முடியாது போல இருக்கே. நான் என்ன பண்றது? அப்பா ரொம்ப நேரமா ரூம் கதவை சாத்தி உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. தண்ணி அடிக்கிறார் போல. ஏய், அப்பா குடிக்கிறத நிறுத்திட்டாரு. இல்லனா என்ன ஃபேஸ் பண்ண முடியாம ஒதுங்கி இருக்காரோ என்னமோ. அது கரெக்ட் தான். என்ன இது, குமார் இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே. ஃபோன் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரல அப்படின்னா கால் பண்ணலாம். அவன் எங்கேயாவது லாக் ஆயிருப்பான். சரி, நான் போய் அம்முக்கு கால் பண்றேன். அவ என்ன பார்க்காம நேரம் அழுதுட்டு இருப்பா.
ஆ யாரோ வந்துட்டாங்க. சாரா தான் இருக்கும். சரி நீ கதவு தர. ம் கிரண் நீங்க இல்ல? இல்ல, நீங்க யாரு? மனோ, மனோ, அங்க பாரு. இல்ல, இவன் தான் கிரண். இல்ல, விடுங்க. ஐயோ மனு, 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 என்னாச்சு? கிரண் எங்கன்னு கேட்டாங்க. 3-4 பேர் சேர்ந்து மனோவை அடிச்சிட்டாங்க. மனு, மனு, மனோ, மனோ, ஐயோ மனோ, மனு. மனோ எழுந்துரு. மனோ, மனோ என்ன பாரு மனோ. சார், மனோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சார். சரி, ப்ளீஸ் சார். சார், மனோ, மனோ, அனு, மனோ, அவனை எப்படி தூக்கலாம்? பார்த்து. மனு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.